வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ரவி. வணக்கம் ஐயா. வணக்கம். ஸ்ரீலங்கா வாழ்க வளமுடன். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், நெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்து பிசிபியை இதோட முடிச்சறாதான் என்னோட பிளான் இருந்தது. என்னவோ மனசு கேட்கல. நான் பிளான் பண்ணது வந்து பிசிபியை கேள்வி எடுப்பதற்கு மட்டும் சொல்லிவிட்டு பலன் எடுப்பதற்கு உயர்நிலையா போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சேன். இருந்தாலும் பிசிபியை பயன்படுத்தி எப்படி பலன் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் கொஞ்சம். ஏன்னா நம்ம வந்து ஒன்னு சொல்லிட்டாலே மற்றதுக்கெல்லாம் நீங்களே அப்ளை பண்ற மாதிரி தான் சொல்லுவோம். ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம். கந்தசாமி, சென்னை. வணக்கம் வணக்கம் வணக்கம். டாக்டர் கந்தசாமி. வணக்கம் சார். ஐயா வணக்கம். நோட் ரெடியா வச்சுக்கோங்க. சில விதிகள் பிருகு சைக்கிளை பயன்படுத்தி, அதாவது எப்படி கோச்சாரத்தை பயன்படுத்தி நம்ம பலன் சொல்லுவோமோ அந்த மாதிரி சொல்லலாம். முன்னாடியே கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதேதான். இப்ப திருமணம் எப்பொழுது நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. பிருகு சைக்கிளை பயன்படுத்தி எப்படி நாம வந்து அதுக்கு விடை தேடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பிருகு சைக்கிள்ல நம்ம பயன்படுத்துறது பிருகு லக்னம். பிருகு லக்னம் ஒரு ஆண்டுக்கு ஒரு பாவகம் மாறுது அப்படின்னு பார்த்தோம். ஒரு ஆண்டுக்கு ஒரு பாவகம். அது சுத்தி வர்றதை பத்தி 2 நாள் நடத்திட்டோம். முதல் வயதுல 0 to 12 மாதம் லக்னத்திலும், 12 மாசம் முடிஞ்சு 24 மாதம் வரல, அதாவது 2 வருடம் முடிகிற வரையிலும் 2ஆம் பாவத்திலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதை ஆழமா புரிஞ்சுக்கணும்னா டிகிரி வைஸா பார்த்துக்கணும், அதுதான் சரியா இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு லக்னம் 29 டிகிரியில இருந்துச்சுன்னா ஓரிரு மாதங்கள்லயே அது வந்து மாறிடும். இருந்தாலும் பொதுவா நாம இப்படி எடுத்துக்கிறோம். இப்ப கேள்வி என்ன? திருமணம் எப்பொழுது நடக்கும்? திருமணத்துக்குரிய பாவம் அல்லது பாவகம் 7. அது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணத்துக்கு உரிய பாவகம் 7. பிருகு லக்னம் எங்க போயிருக்கணும்? 7ல நிக்கணும். 7லனா 7 வயசுல கல்யாணம் ஆகுமா சார்? 7 வயதில் பிருகு லக்னம் 7ஆம் பாவத்துல இருக்கும். அப்ப 7 வயதுல ஆகாது, நமக்கு தெரியும். அடுத்த 7 என்பது 19 வயசுல வந்துடும். 12 கூட்டிக்க வேண்டியதான். இப்ப 19 வயதுல மீண்டும் 7க்கு வரும். இது பெண்ணா இருந்தா வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஜாதகர் வந்து பெண்ணாக இருந்தால் 19 வயதில் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இருந்தா இன்னொரு 12 வருஷம் வரையிலும் போகலாம். என்ன சார், அப்புறம் 12 வருஷம் கழிச்சுதான் பண்ண முடியுமா அப்படின்னா, இப்பதான் நம்ம அடிப்படை விதிகளுக்குள்ள வரோம். திருமணத்திற்கு கொடுப்பினை அப்படிங்கிறது முதன்மையானது 7, அதனாலதான் 7 ஆரம்பிச்சோம். அப்புறம் 7இன் திரிகோணங்கள் 7, 11, 3. ஆனா 7ல நடந்தா சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு தான் அப்படி 7லயே அமையும், சில பேருக்கு அப்படி அமையாது. 11, 3 அமையலாம். அடுத்து 2 எடுத்துக்கிறோம்.
ஏன்னா 2 வந்து குடும்பம். அதனால இந்த பிருகு லக்னம் 2ல இருந்தால் திருமணம் நடக்கலாம். 2க்கு திரிகோணம் எடுக்கலாமானா 2க்கு திரிகோணம் வேண்டாம். ஏன்னா நாடி முறையில 2 பத்தி சொல்லு. இந்த 2 7 எடுக்கும்போது திரிகோணம் எடுக்கிறோம். லக்னம் எடுத்தோம்னாலும் திரிகோணம் எடுப்போம் 1 5 9ன்னு. 7 எடுத்தா 3 7 11ன்னு எடுப்போம். 2 எடுக்கும்போது ஏன் திரிகோணம் வேண்டாம்னு சொல்றேங்கிறத நம்ம வகுப்புல முன்னாடி சொல்லியிருக்கோம். நாடி முறையில கிரக சேர்க்கை, கிரக பார்வை, கிரக நகர்வு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த 2 12 என்பது நாடிமுறை சேர்க்கைன்னு பொதுவா எல்லாரும் சொன்னாலும் அதை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு பார்த்தோம்னா கிரக நகர்வு ப்ரக்ரஷனை தான் அதை மீன் பண்ணுது. அதனால 2 சேர்க்கை என்பது திரிகோணத்தை எடுக்க கூடாது. இது எந்த புத்தகத்திலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து அதை எப்படி அதை அணுகிறோங்கிறதுனால நமக்கு அந்த விடை கிடைக்குது. ஏன்னா அடுத்து பாருங்களேன், திரிகோணம் எடுத்து பாருங்க, என்ன ஆகும்? 2 6 10ன்னு வரும். 6ங்கிறதே மறைவு அப்படின்னு சொல்லுவோம். 10 கேபி படிச்சவங்களுக்கு தெரியும், 10 வந்து தடை அப்படின்னு சொல்லுவாங்க. கேபியில 10 தடை. 3 வந்து பரிணாம பாவம் அப்படின்னு வரும். அது ஒன்று மறைந்து இன்னொன்றாக வரும். அப்ப 3ம் நல்லதுதான் அப்படின்னு கேபியில சொல்லுவாங்க. அதே சமயத்துல 10 சொல்லும் போது அது வந்து ஒரு தடை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உச்சி பாவமாக இருந்தாலும் கேபியில், ஏன்னா எல்லாத்தையும் கலந்து எடுக்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல விடை கிடைக்கும். இங்க ஏன் திரிகோணம் வேண்டாம்னு சொல்றோம் அப்படின்னா 2ங்கிறது நகர்வு தான். பார்வைங்கிறத திரிகோணத்துக்கு எடுக்க முடியும், நகர்வை திரிகோணத்துக்கு எப்படி எடுக்க முடியும்? அது திரும்ப இன்னொரு 5 வருஷம் கழிச்சு அங்க போகும். அதெல்லாம் நகர்வு போக முடியாது. நகர்வுல திரிகோணத்தை எடுக்கக்கூடாது. அதனால திருமணத்திற்கு என்னென்ன பாவம் எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா, 1 நான் முதல்ல சொல்லல, அது என்ன, அது கடைசியா தான் வரணும். 7ல இருந்து வரும்போது 1 கடைசியா தான் வரும். 1 2 5 கூட எடுத்துக்கலாம். 3 7 11. 1 2 3 7 11 இதுதான் சரியா இருக்கும். இப்ப பிருகு லக்னம் 1 2 7 11 3 இதுல எல்லாம் இருக்கும் பொழுது திருமணம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எதுக்கு 1 2 7 சொன்னோம்? அது முக்கியம். ஏன்னா நம்ம நாடி படிச்சுக்கிட்டு இருக்கோம், உடனே குருவுக்கு பார்த்துருவீங்க. குருவுக்கு பார்க்கணுமா, எதுக்கு பார்க்கணுங்க? லக்னம் தான். ஆமா, ஜனன லக்னத்துக்கு அல்லது பிறவி லக்னத்திற்கு தான் இதை பார்க்கணும். லக்னம் இல்லைன்னு சொன்னீங்களே சார் அப்படின்னா, லக்னம் அவசியம் இல்லைன்னு தான் சொன்னமே தவிர தேவையில்லைன்னு சொல்லல. இப்ப நீங்களே சொல்லுங்க, வேற என்ன மாதிரி பார்க்கலாம்? அதே திருமணத்திற்கு இன்னொரு விதி நீங்களே சொல்லணும். அப்பதான் நான் சரியா நடத்திருக்கேன்னு அர்த்தம். ஒரு ஆண் ஜாதகம், ஒரு குழு கொடுத்துட்டேன். ஆண் ஜாதகம் சுக்கிரனுக்கு 2 7 3 11 1 இதுல வந்தாலும் நடக்கும். இனிமேல் ரூல் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் நம்ம டீச்சிங்கோட ஒரு இது. மீன் பிடிக்க கத்து கொடுத்துருவோம். பெண்ணுக்கா இருந்தா அவ்வளவுதான். இப்ப நான் நடத்தல, நீங்க வந்துட்டீங்க, அவ்வளவுதான். செவ்வாய்க்கு 2 7 3 11 கடைசியா 1 வச்சுக்கலாம். இதுல பிருகு லக்னம் வரும்பொழுது சரி, திருமணத்துக்கு எடுத்துட்டோம். இப்ப குழந்தைக்கு எல்லாம் நீங்களே சொல்லிடுவீங்க. இப்ப குழந்தைக்கு நீங்களே சொல்லுங்க. 5 குரு 5க்கு திரிகோணம் 9. அப்ப 1 5 9 2 இங்கே வரும்.
என்ன குடும்பம். அப்போ விருது லக்னம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ திருமணத்திற்கு பார்த்துட்டோம். அடுத்து குழந்தை பிறப்புக்கு அப்படின்னா விருகு லக்னம் எங்க விழணும் பார்த்தோம்னா 5ல தான் ஆரம்பிக்கணும். அதனால எந்த காரக பாவமோ அதுலதான் ஆரம்பிச்சுக்கணும். அதுதான் சரியா வரும். நான் பொதுவா சொல்லும் போது 1 5 9 சொல்லிடுவாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. நம்ம 5 தான் காரக பாவம். 5க்கு திரிகோணம்னா 1 அப்புறம் வருது. 5 9 1ன்னு வரணும். அதை நம்ம வரிசைப்படுத்தும் போது திரும்ப 1 5 9ன்னு கொண்டு வரோம். இருந்தாலும் அந்த மாதிரி சரியா புரிஞ்சுக்கணும். 5 9 1 2. 2க்கு திரிகோணம் எடுக்கக்கூடாது. காரணம் சொல்லிட்டேன். இப்ப நீங்க அடுத்த விதியை சொல்லுங்க. இதே குழந்தை பிறப்புக்கு. குருவுக்கு 1 2 வருது. அவ்வளவுதான். சில பேரு சார் நோட்ஸ் அவங்க 50 பக்கம் கொடுத்தாங்க சார்மாங்க. தேவையா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 2 லைன்ல கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் குருவுக்கு எடுத்துக்க போறீங்க. இன்னொரு விதி சொல்லுங்க பாப்போம். இதுல இன்னொரு விதி சொல்லலாம். 5ஆம் அதிபதிக்கு பாருங்க. புரிஞ்சுதா? இப்ப திருமணத்திற்கு அப்ப எப்படி பார்த்திருக்கணும்? 7ஆம் அதிபதி. திருமணத்துக்கு லக்னத்துக்கு சொன்னோம். லக்னாதிபதிக்கும் பார்த்திருக்கலாம். லக்னத்துக்கு பார்க்கலாம், லக்ன அதிபதிக்கு பார்க்கலாம், சுக்கிரனுக்கு பார்க்கலாம், 7ஆம் அதிபதிக்கு பார்க்கலாம். பெண்களா இருந்தா செவ்வாய்க்கு பார்க்கலாம்ல. அது சொல்லிட்டோம். நீங்க லேட்டு. இல்லைங்க, வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. இப்போ உத்தியோகம். அடுத்து நம்மகிட்ட கேள்விக்கு வர்றது எங்க வருவாங்க? ஐயா கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு, உத்தியோகத்துக்கு என்ன சொல்லுங்க? உத்தியோகத்துக்கு 6 சனி. சூரியன் சார். சூரியன். அரசு வேலைக்கு போகணும்னா சூரியன் சேர்ந்து சூரியன் செவ்வாய். சூரியன் சனி சார். அரசு அடிமை. சரி, விதியை தொகுத்து சொன்னோம்னா இப்ப பிருகு லக்னம் எங்க இருக்கணும்னு பார்த்தா 6ன் மீது செல்லணும். 6க்கு திரிகோணம் 10. இங்க திரிகோணம் எடுக்கலாம். ஏன்னா 10 உத்தியோகம். என்ன சார் திரிகோணம் எடுக்கக்கூடாதுன்னு அங்க சொன்னீங்க? இதுல வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க. இந்த வித்தியாசம் நம்ம யோசிக்கணும். திருமணத்துக்கு சொல்லும் போது 7 11 3 சொன்னேன், 2 சொன்னேன். ஆனா திரிகோணம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இங்க உத்தியோகத்துக்கு சொல்லும் போது 2ன் திரிகோணம் எடுக்கலான்னு சொல்றேன். ஏன்னா முதன்மை பாவம். நல்லா கவனிங்க, இதை குறிச்சு வச்சுக்கோங்க. எப்படி விதிகளை உருவாக்குறது. இது எந்த புத்தகத்தையும் தேடி நீ புத்தகம் வாங்குறேன்றவங்க இதை இப்ப யோசிங்க நல்லா. புத்தகம் நம்மள மாதிரி இருக்கவங்க தான் யாரோ எழுதுறாங்க. நாம தான் விதியை உருவாக்கணும். திருமணத்துக்கு சொல்லும் பொழுது 7ன் திரிகோணத்தை எடுத்துக்கிறோம். ஏன்னா 7 முதன்மை பாவம். அதுக்கு திரிகோணம் எடுக்கலாம். ஆனா 2ங்கிறது முதன்மை பாவம் இல்லை, அது ஒரு சபார்டினேட், துணை பாவம். துணை பாவத்துக்கு எப்பவும் திரிகோணம் எடுக்கக்கூடாது. இதுதான் விதி. துணை பாவகத்திற்கு திரிகோணம் எடுக்க கூடாது. பலன் சரியா வராது, வேற ஒண்ணும் இல்ல, துல்லியமான பலன் கிடைக்காது. அப்ப உத்தியோகத்துக்கு 6 வர்றதுனால அங்க திரிகோணம் எடுக்கலாம். 6 10 2 ஒரே திரிகோணங்கள். இப்ப உத்தியோகம் எப்ப கிடைக்கும்னு கேட்டா, நம்ம சாதாரணமா பராசரத்துல தசாபுத்தி அந்தரம் பார்ப்போம், நாடிக்கு வந்துட்டா கோச்சாரம் பார்ப்போம்,
இதுவும் நாடி தான். பிசிபிங்கிறது நாடி முறை தான். இங்க பிருகு லக்னம், வேலைக்கு முதன்மை பாவம் 6, அதனால அதனுடைய திரிகோணம் 6, 10, 2. 2 வருமானம்ங்கிறதுனாலையும் வருது, இருந்தாலும் அதனுடைய பாவம். வேற என்ன வரலாம்? 4 வரலாம். உத்தியோகத்துக்கு 4 வரலாம், 8 கூட வரலாம் சமயத்துல. 4, 8, 12 திரிகோணமாகும். 12 எடுக்கக்கூடாது, 4 எடுக்கலாம். 8 வந்து சில பேருக்கு திடீர்னு வேலை கிடைக்கும், எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி அமையும். 8 எப்பவுமே நெகட்டிவ்னு எடுக்க வேண்டியது இல்லை. 6இன் வளர்ச்சி பாவம்னு சொல்லலாம். அதனால 8 எடுக்கலாம். 8 எதிர்பாராம வேலை கிடைக்கிறது. திடீர்னு ஒரு இன்டர்வியூ போவாங்க, செலக்ட் ஆயிடுவாங்க, அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி நடக்கும். இப்ப திருமணத்துக்கு பார்த்துட்டோம். சரி, இப்போ இந்த சூரியன் எங்க சம்பந்தப்படுறாருன்னா அரசு வேலை. இப்ப இந்த 6, 10, 2 அதுல வந்து பிசிபி வருது, அதாவது பிருகு லக்னம் வருது. அப்ப வந்து சூரியனும் திரிகோணங்கள்ல சம்பந்தப்பட்டார்னா அரசு வேலையாக இருக்கும். அரசு வேலையான்னு பாக்குறதுக்கு தான் சூரியனுடைய தொடர்பை கொண்டு வரணும். இங்க செவ்வாய் சொன்னாங்க. செவ்வாய் சொல்லும் போது அதை எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா யூனிஃபார்ம்டு சர்வீஸ். யூனிஃபார்ம்டு சர்வீஸ் அதுல கிடைக்குமா? செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் அப்படின்னா யூனிஃபார்ம்டு சர்வீஸ். அது நார்மலா வாட்ச்மேனுக்கு சனி யூனிஃபார்ம் கொண்டு போயிடுவோம். இருந்தாலும் செக்யூரிட்டி, வாட்ச்மேன் செக்யூரிட்டி ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. வாட்ச்மேன்னா சனி, செக்யூரிட்டி அப்படின்னு வந்துருச்சுன்னா கொஞ்சம் பாதுகாப்புங்கிற வார்த்தை வர்றதுனால செக்யூரிட்டினா ஆயுதம் வச்சுக்கலாம், வாட்ச்மேன் ஆயுதம் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால அங்க செவ்வாய், 2 பேருக்கு அதான் வித்தியாசம். நீங்க விதிகளை உருவாக்க முடியுங்கிறதுனால நான் அந்த சின்ன சின்ன வித்தியாசம் எல்லாம் கூட சொல்றேன். சனி யூனிஃபார்முக்கு சனியையும் எடுக்கலாம். ஸ்கேவஞ்சர்ஸ் யூனிஃபார்ம் போடுவாங்க, அப்போ சனி காரகம் ஆயிடும். அப்ப எந்த காரக கிரகம் தொடர்பு கொள்ளுதோ அந்த காரக கிரகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். பாவகம் சம்பந்தப்படுறது வேலையை செய்யுது, அது எந்த மாதிரி செய்யுதுங்கிறத காரக கிரகம் முடிவு பண்ணுது. இன்னொரு வகையில சொன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சூரியன், சென்ட்ரல் கவர்மெண்ட் செவ்வாய், அப்படியே எடுத்துக்கலாம். வேற விதிகளை இப்ப நம்மளே உருவாக்குவோம். முக்கியமானதெல்லாம் பார்த்துட்டோம். ஐயா தொழிலுக்கு வாழ்க வளமுடன். நான் நினைச்சேன் அதையே கேட்டுட்டீங்க, வாழ்க வளமுடன். ஏன்னா கேள்வி இதுதான் வரும். எல்லாருமே வேலைக்கு போறேன்னு கேட்க மாட்டாங்க, எனக்கு இனிமேல் வேலை கிடைக்காது. இன்னும் சில பேர் இருப்பாங்க, அந்த தொழில் பாவம் ரொம்ப டாமினேட்டா இருக்கும். வேலையா, நான் எனக்கு எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் தொழில் தான் செய்வேன்னு செய்யறவங்க இருக்காங்க. நஷ்டம் ஆக திரும்ப திரும்ப தொழில் செய்யறவங்களா இருக்காங்க. சொல்லுங்க, தொழிலுக்கு விதியை நீங்களே சொல்லிடுங்க. முதன்மை பாவம் எது? 10ஆம் பாவம் ஐயா. 10. திரிகோணம் எது? 2, 6, 10. 2, 6, 10. 2, 6 அதேதான். 2, 6. ஐயா தொழிலுக்கு சனி எடுத்துக்கலாமா? சனி எடுக்கலாம். அதாவது பாவகம் எடுக்கும் பொழுது அடுத்து காரக கிரகத்துக்கும் பார்க்கணும். நீங்க சனிக்கு, இங்க சனிக்கு பார்க்கும்போது திரிகோணத்தை பார்க்கணும். சனிக்கு வந்து எப்படி அங்க 10க்கு திரிகோணம் பார்த்தோமோ, நல்லா இதை கொஞ்சம் குறிச்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ சனிக்குனா லக்னத்துல, அதாவது தொழில் அப்படின்னா எப்ப தொழில் ஆரம்பிக்கலான்னு தான் வந்து கேட்பாங்க அவங்க. இப்ப தொழில் செய்யலாமா சார், எனக்கு நேரம் நல்லா இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. நான் தொழில் செய்யலாமான்னு கேட்கறவங்க சில பேர் தான். நான் தொழில் செய்யலாமான்னு கேட்கறவங்களுக்கு நம்ம இதை பார்க்க மாட்டோம். அவருக்கு 10ஆம் பாவம் நல்லா இருக்கா, 10ஆம் அதிபதி நல்லா இருக்காரா, சனி நல்லா இருக்காரான்னு பார்த்து அது கொடுப்பினை இருக்கான்னு பார்க்க போறோம். இப்ப தொழில் தொடங்கலாமா, இந்த கேள்விக்கு பிருகு லக்னம் பதில் சொல்லும்.
10ஆம் பாவம் முதன்மை பாவம், லக்னத்திற்கு 10, சனிக்கு 10 பார்க்கப்படாது. சனிக்கு திரிகோணம் தான் பார்க்கணும். ஏன்னா சனி தொழில் காரகன், அவரே லக்னமாய் லக்னாதிபதி ஆகிறாரு, அது காரக கிரகம் ஆகிறாரு. புரியறதுக்காக லக்னம் லக்னாதிபதினு சொல்றேன். அப்ப அவருக்கு திரிகோணம் தான் பார்க்கணும். சனிக்கு திரிகோணத்தில் வர வேண்டும், அல்லது 2ல வரலாம். எல்லாத்துக்குமே 2 சேர்த்திக்கலாம். ஏன்னா அடுத்து கிரக நகர்வுல அது தொட போறது. ஐயா தொழிலுக்கான திசைகள் அப்படின்னு கேக்குறாங்க, அதுக்கு எப்படி எடுக்கிறது? தொழிலுக்கு திசைனா 10ஆம் அதிபதி அவங்களுக்கு நல்லா புரிய வச்சுட்டு நீங்க சொல்லுங்க. ஏன்னா திசை சொல்றதெல்லாம் வந்து 10ஆம் அதிபதி எந்த வீட்டுல, 10ஆம் அதிபதிக்கு அந்த கிரகத்துக்குன்னு ஒரு திசை கொடுத்துருக்காங்க. அவர் போய் நின்ன வீட்டுக்குன்னு ஒரு திசை இருக்கும், 10ஆம் பாவகத்துக்குன்னு ஒரு திசை இருக்கும். இதுல அதிகமா வேலை செய்யறது எதுன்னா 10ஆம் அதிபதி போய் நின்ற வீட்டின் திசை வேலை செய்யும். அடுத்து நவாம்சத்துல எங்க இருக்காருன்னா அந்த ராசியினுடைய திசையும் சொல்லலாம். அப்படிதான் திசையை சொல்லணும். 10ஆம் அதிபதி, ஏன் 10ஆம் அதிபதி நின்ற வீட்டை சொல்றேன்னா, நம்ம நாடி அறிமுகத்திலே சொல்லியிருந்தோம், வகுப்பறை அறை எண் 10ன்னு போட்டிருக்கு, 12ன்னு போட்டிருக்கு. ஆனா அந்த 10th பையன் அன்னைக்கு போய் 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12வது அறையில உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அது 12ஆம் வகுப்புன்னு சொல்ல மாட்டோம், 10ஆம் வகுப்புன்னு தான் சொல்லி ஆகணும். அப்போ ஒரு ராசியில எந்த அதிபதி வந்து உட்கார்ந்து இருக்காருங்கிறத பொறுத்து நம்ம அதை எடுத்துக்க வேண்டி இருக்கு. அதனால அங்க உள்ள இருக்கவங்களுக்கு தான் பலம் அதிகம் அப்படின்றது நாடி விதி. சோ எங்க போய் உட்கார்ந்து இருக்காரோ அந்த வீட்டை எடுத்துக்கலாம், நவாம்சத்தை எடுத்துக்கலாம். அப்படிதான் திசையை சொல்லணும். ஏன் நான் திசையெல்லாம் வந்து சரியா அப்படின்னு சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க பராசரர் கிரகங்களுக்கு கொடுத்த திசை வேறையா இருக்கு. அதாவது ஒரு திசை கொடுத்திருக்காரு. கோயில்ல பாத்தீங்கன்னா நவகிரகங்கள் வச்சிருக்க இடத்த பாருங்க. சந்திரன் வந்து பராசரர் சொன்னது வடமேற்கு சொல்லியிருப்பார். ஆனா மேற்கு பார்த்து நிப்பாரு. நவகிரகத்துல வந்து எந்த பக்கம் பார்த்து நிக்கிறாருங்கிறத விட எந்த மூலையில இருக்காருன்னு பாருங்க, மாறி இருக்கும். அது மாதிரி 2-3 கிரகங்கள் சுக்கிரன் இது மாதிரி இதுக்கெல்லாம் அதே மாதிரி நீங்க கோயில்ல பாத்தீங்கன்னா வடமேற்குல கேதுவை தான் வச்சிருப்பாங்க, வடமேற்குல கேது இருப்பார். அப்புறம் ராசிகளுடைய திசை பாத்தீங்கன்னா பராசரர் வந்து வரிசையா கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பராசரர் எழுதுனதை நம்ம பார்க்கல, அதுதான் இங்க பிரச்சனை. மேஷம் கிழக்கு அப்படியே வரிசையா கிழக்கு தெற்கு மேற்கு வடக்குன்னு வரிசையா வந்துடுறாங்க. பராசரர் மகனுடைய ஸ்டூடெண்ட், பராசரர் மகன், அவருடைய ஸ்டூடெண்ட் யாரு? ஜெய்மினி. ஜெய்மினி வந்து மேஷம் ரிஷபம் 2ம் கிழக்குன்னு எடுக்கிறாரு. மிதுனம் வந்து கார்னர்னு சொல்லிடுறாரு. கடகம் சிம்மம் தெற்குன்னு எடுத்துக்கிறாரு. இது 2ஐயும் தென்கிழக்குன்னு கொண்டு வந்துடுறாரு, 2ஐயும் ஜாயின் பண்ற இடத்த. இப்ப நீங்க எந்த திசை, அவரும் முனிவர் தான் இவரும் முனிவர் தான், நீங்க யார் எதை சொல்லுவீங்க? அவங்க என்ன நோக்கம்? இன்னொன்னு இருக்கு, இதையும் சொல்லிடுறேன். இன்னொன்னு திசை எடுக்கிறது ஒண்ணு இருக்கு. லக்னம் எந்த லக்னமா இருந்தாலும் லக்னத்தை கிழக்குன்னு எடுக்க சொல்றாங்க. அப்படி ஒரு முறை இருக்கு. என்ன லக்னமா இருந்தாலும் சரி, லக்னம் தான் கிழக்கு. அதனாலதான் எந்த லக்னமா இருந்தாலும் இந்த திக்பலம் எப்படி கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்களா, இதை வச்சுதான் கொடுக்குறாங்க. லக்னமா வந்து அப்படி வச்சுக்கிறாங்க. இப்ப எதை எடுத்து நம்ம பலன் சொல்றது? அதனாலதான் இந்த நட்பு பகையிலையும் திசை சொல்றதுலயும் பிரச்சனை வரும். அப்ப என்னதான் சார் கேட்டாங்கன்னா சொல்றது? சமாளிக்கணும். எப்படி சமாளிக்கலாம் சார்? நடக்கிற தசா புத்தியை பொறுத்து மாறும் சார். இன்னைக்கு நான் சொல்லுவேன், நாளைக்கு நீங்க ஆரம்பிக்கிறப்போ வேற புத்தி மாறிடும். அது ஒரு வகையில உண்மையும் கூட. ஏன்னா தசாநாதன் புத்திநாதன் அவங்களுடைய பலத்தை காட்டுவாங்கல்ல, அவங்களுக்குன்னு ஒரு திசை இருக்கும்.
அதனாலையும் மாறும். திசையை பொறுத்த வரையிலும். அப்புறம் இன்னொன்னு இருக்கு, சொல்லாம இருக்க முடியல. இல்லை டைவர்ட் ஆகி போற மாதிரி இருந்தாலும் ஒரு இது வந்ததுக்கு அப்புறம் அதை சொல்லாம இருக்க முடியல. திசையை வச்சு தொழில் செய்யறதுன்னு ஒண்ணு. இன்னொன்னு வந்து நகரங்களுக்கு ராசி எப்படி கொடுக்குறாங்கன்னா, அந்த நகரம் உருவான தேதியை வச்சு லக்னம்னு போட்டு கொடுக்கறது ஒரு முறை. ஒரு நாடுனா அந்த நாடு இண்டிபெண்டன்ஸ் வாங்கின டேட்டை வச்சு அந்த நாட்டுக்கு முண்டேன் ஆஸ்ட்ராலஜியில வந்து ஜாதகம் போடுறாங்க, லக்னம் குறிக்கிறாங்க. இன்னொரு முறை என்னன்னா, இப்ப பெங்களூர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, பெங்களூரு அங்க என்ன தொழில் நடக்குதோ அதுக்கு காரக கிரகத்தை வச்சுக்கிட்டு அந்த ராசியை கொண்டு வந்துடுறாங்க. அதாவது அங்க என்ன நடக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அதிகமா இருக்கு, அப்போ எதை கொடுக்கலாம். அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் மகரம் கும்பத்தை கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னா ஆயில், அங்க வந்து எண்ணெயை எடுக்கிறாங்க. திசையை மட்டும் எடுக்காம இந்த மாதிரியும் எடுத்துக்கிட்டு முண்டேன்ல வந்து கொடுக்குறாங்க. அதனால அது வந்து அவ்வளவு துல்லியமா வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. வாழ்க வளமுடன். இப்போ வேற என்ன கேள்வி கேட்கலாம்? அடுத்ததுக்கு போயிடலாம். ஐயா, வெளிநாட்டு வேலை படிப்பு. வெளிநாடுன்னா 12. அதாவது நான் லாஜிக் சொல்லிடுறேன், நீங்க அதுல இருந்து எடுத்துக்கங்க. வெளிநாடுங்கிறது 12. ராகு, சந்திரன், இதை எடுத்துக்கங்க. 12க்கு திரிகோணம் என்னென்ன வரும்? 4, 8, 12. 4 வரக்கூடாது, 8 வரலாம். இங்கே 4 வரக்கூடாதுன்னு சொல்றேன். வெளிநாடு போகணும்னா லாஜிக் நீங்களே யோசிக்கணும். இப்ப நீங்க என்ன கேட்பீங்கன்னு தெரியாது, நான் இது நடத்துற ஐடியாலேயே வரல. சுகத்தை இழப்பாங்க சார். 4ங்கிறது சொந்த வீடு. அப்ப 4 நடந்துச்சுன்னா கண்டிப்பா சொந்த வீட்டை விட்டு அவர் போக மாட்டார். 4ஆம் அதிபதி தசை நடந்தா சுகமா இருப்பாருன்னு வச்சுக்குவோம். நம்ம சுகஸ்தானம்னா சுகமா இருக்கிறவர் வெளியில போக வேண்டியது இல்லை. நம்ம பழைய முறையில பார்த்தோம்னா வெளிநாட்டுக்கு போறத வந்து பரதேசம் போறது, ஊரை விட்டு போறது, ஓடி போறதுன்னு தான் சொல்லுவாங்க அந்த காலத்துல. இப்ப அதே கௌரவமா சம்பாதிக்க போறோம், அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் லாஜிக் மாறாது. பூர்வீகத்துல ஆசை இருந்ததுன்னா நம்ம அங்க போக முடியாது நம்மளால. சோ 4 தொடர்பு வரக்கூடாது. 8, 12 வந்தா வெளிநாடு போவாங்க. அதான் திரிகோணம் எடுக்கிறப்போ எதை வந்து விட்டுறணுங்கிறத யோசிக்கணும். 8ங்கிறது இப்ப துன்பம் அப்படின்னு வச்சுக்கோமே. வீட்டுல கஷ்டமா இருந்தா கண்டிப்பா வெளிநாடு போவதான் செய்வாங்க. 8, 12 தொடர்பு வந்தா போயிடுவாங்க. 12 நல்லா இருந்தா அங்க போய் செட்டில் ஆவாங்க. 9 வெளிநாடுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க உங்களுடைய இதை சொல்லுங்க பாப்போம், எப்படி புரிஞ்சிருக்கீங்க, நான் புரிய வச்சிருக்கேன்னு பாப்போம். 9 வெளிநாட்டுக்கு எடுத்துக்கலாம். 9க்கும் 12க்கும் அப்ப என்ன வித்தியாசம்? 9 தொலைதூர பயணம் தானே, வெளிநாடு இல்லையா, சிறு 9 ஹையர் எஜுகேஷன் ஐயா. 9 பயணம், ஹையர் எஜுகேஷன். அப்ப 9 சம்பந்தப்பட்டுச்சுன்னா வெளிநாடு போவாங்க. இப்போ ஒரு கம்பெனி வேலைக்கான வெளிநாடு சார். ஆமா, 12க்கு 10 வேலைக்காக ஒரு கம்பெனில இருப்பாங்க, மல்டிநேஷனல் கம்பெனில இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, இந்த 3 வருஷம் மட்டும் நீங்க அங்க இருந்துட்டு வாங்கன்னு அனுப்புவாங்க. இவங்க வேலைக்கு போகல, அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணும், இங்க வேலை நம்ம கம்பெனி தான், அந்த பிரான்ச்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க அங்க போயிட்டு கொஞ்சம் பேரை ட்ரெயின் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு விட்டுவாங்கன்னு அனுப்பிச்சு விடுவாங்க. அது 9 பயணம். செட்டில் ஆகிறது 12. 8, 12 சம்பந்தப்படணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இங்க துன்பம் வந்தாதான் வெளிநாடு போவாங்க. இங்க அங்க போனா நிறைய சம்பாதிக்கலாம், கடை இருக்கு, ஏதோ ஒண்ணு இங்க வந்து பிடிக்காம இருந்தாதான் வெளிநாடு போவாங்க. அது சுபமா இருந்துச்சுன்னா 12 சுபமா இருந்து 4, 5 கெட்டு போச்சுன்னா அங்க போய் இருப்பாங்க. ரைட், நம்ம பராசரத்துக்குள்ள போற மாதிரி போயிட்டு இருக்கோம். வாழ்க வளமுடன். வேற கேள்வி இருக்கா? கடன், வம்பு, வழக்கு, என்ன கடன் வருமானா என்ன பண்ணணும்? கடன் வருமானா 6 நடந்ததுன்னா கடன் வரும்.
நோய் வரும். 6க்கு திரிகோணம் எடுக்கலாமான்னு பாத்தீங்கன்னா 6க்கு திரிகோணம் 6, 10. 6 2 6 10 2 எடுக்க முடியாது. 6 தான் எடுக்க முடியும். 6 8 தான் இங்க எடுக்கலாம். நோய்னா 6 8 12 தான் எடுக்க முடியும். இங்க திரிகோணமா வராது. ஐயா அறுவை சிகிச்சைன்னா அறுவைங்கிறது நோய் தான். இங்க காரக கிரகத்தை கொண்டு வந்துடணும். செவ்வாய் கேதுவை கொண்டு வரணும். ஏன்னா 12 தான் ஆஸ்பத்திரி. 12 ஆஸ்பத்திரியில தங்குறது. அதுல செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்டுட்டாங்கன்னா ஆபரேஷன் ஆகும். கத்தி வைக்கணும்னா செவ்வாய் வரணும். லேப்ராஸ்கோப் பண்ணணும்னா கேது வரணும். இப்போ ஒருத்தர் வந்து கேக்குறாங்க, சார் நான் ஓப்பன் ஹார்ட் பண்ணிக்கிட்டுமா இல்ல ஆஞ்சியோ பண்ணட்டுமான்னு கேட்டா எந்த கிரகம் வந்தா நீங்க வந்து ஓப்பன் ஹார்ட் பண்ண சொல்லுவீங்க? செவ்வாய். செவ்வாய் வந்தா ஓப்பன் சர்ஜரி. கேது வந்ததுன்னா சம்பந்தப்பட்டா லேப்ராஸ்கோபி. லேப்ராஸ்கோபி, அதாவது ஆஞ்சியோ. இப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கணும். வேற கேள்வி இருக்கா? இப்ப மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்குள்ள போயிட்டோம். ஐயா போதை வஸ்துக்கள் மறைவிடத்து சுகம், அதுக்கு ஐயா மறைக்கிறவர் யாரு? சூரியனையே மறைக்கிறவர் யார்? ராகு. ராகு. சந்திரன் ராகு அவருதான் போதைக்கும் காரகன். போதைக்கு காரகன் ராகு. பிரமாண்டமான ஆசைக்கு காரகன் ராகு. ராகு வந்து வெளிநாடு அந்த மாதிரி கொண்டு போயிடலாம். மது வகைகள் அவரு கொண்டு போயிடலாம். சுக்கிரன் வந்து நல்ல குவாலிட்டியான மது வகையை குறிப்பார். சுக்கிரன் மட்டும் விட்டுறவர் இல்லை, அவருக்கு செயற்கையை பொறுத்து அவரும் மதுவை குறிப்பார். ஆனா நல்ல குவாலிட்டியா இருக்கிறத குறிப்பார். ராகு வந்து இந்த இங்க காய்ச்சறாங்க இல்லையா, கள்ளச்சாராயத்தை குறிப்பார். கேது தான் அந்த இதெல்லாம் குறிக்கிறோம். ஏன்னா கேது நுண்ணிய அப்படின்னு சொன்னோம். அப்போ பவுடர், புகையிலை, கஞ்சா, இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து கேது சம்பந்தப்பட்டா. இது கிரக காரகத்துக்குள்ள வரும்போது நம்ம வந்துருவோம். இருந்தாலும் பரவாயில்ல, கேளுங்க அப்படியே. செய்வின பாதிப்பு. செய்வினையா? செய்வின பாதிப்பு. செய்வினை வந்து ராகு தான். ராகு குருவுக்கு சம்பந்தப்பட்டார்னா, குரு தான் ஆன்மா, ஜீவன். குரு ராகு சேர்க்கை இருந்ததுன்னா அவங்களுக்கு அது இருக்கும், அந்த பயம் இருக்கும். இன்னும் புதன் கூட சொல்லலாம், சந்திரனையும் சேர்த்திக்கலாம். ஏன் இதெல்லாம் கொண்டு வரேன்னா, இது மெடிக்கல் வந்துடும். ஏன்னா பேய் இருக்கோ இல்லையோ, ஆனா அறிவியல் பூர்வமா பாத்தீங்கன்னா அது ஒரு நரம்பு மண்டல பாதிப்பு அப்படின்னு தான் அறிவியல் சொல்லும். அப்போ யாரு சம்பந்தப்படணும்? நரம்பு மண்டலம்னா புதன் சம்பந்தப்படணும். சந்திரனையும் கொண்டு வரலாம். ஏன் சந்திரனை கொண்டு வரணும்னா, சந்திரன் மனம். அப்ப ராகு சந்திரனையோ குருவையோ பாதிச்சா இந்த பிரச்சனை வரும். ராகு தான் பேய், ராகு தான், கேது இல்ல. அடுத்து ஐயா பெரிய லெவல்ல சிட் ஃபண்ட் ஏமாத்திடுறாங்க இல்லையா, நிதி நிறுவனம் மோசடி. நேத்திக்கே சொன்னேன், கோடீஸ்வரன் ஆகணும்னா ராகு இருந்தாதான் முடியும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அதுவும் அவங்க ஏமாத்துறது எப்படின்னா, அவங்க கோடீஸ்வரன் ஆயிடுறாங்க. ராகு தான் எல்லாத்துக்கும், ராகு தான். ஏமாற்றுதல், மறைதல், மறைந்து வாழ்தல். இப்ப போலீஸுக்கு பயந்துகிட்டு மறைஞ்சிருப்பாங்க, அப்பவும் ராகு தான். ராகு சம்பந்தப்பட்டிருப்பாரு, செவ்வாய் சம்பந்தப்பட்டிருப்பாரு. செவ்வாய் போலீஸு, ராகு மறைதல். ஆளக்கானா சார் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாமாங்க. காரகத்தை நம்மளா எடுத்துக்க வேண்டியதான்.
மறைதல் ராகு எங்க போய் மறைவாரு? 12ல தான் மறையணும். அப்ப 12 ராகு சம்பந்தப்பட்ட மறைதல். அதுதான் வெளிநாடு போயிட்டாங்கிறோம் கௌரவமா. அது கொஞ்சம் நல்லபடியா இருந்தா வெளிநாடு போயிடுறாங்க. அதுவே கெட்டு போயிருந்துச்சுன்னா தலைமறைவாயிடுறாங்க. இன்னும் வேற மாதிரி போச்சுன்னா காணாம போயிடுறாங்க. காணாமல் போதலும் இதேதான். ராகு சம்பந்தப்படுறாரு, விதியின் காரகன் சனி சம்பந்தப்படுறாரு, 8 சம்பந்தப்படுது, 12 சம்பந்தப்படுதுன்னா அப்போ சில பேர் காணாம போயிடுறாங்க இல்லையா? எங்கேயாவது போவாங்க, திரும்பி வராம போயிடுவாங்க. அப்படியே என்னாச்சுன்னே தெரியாது. அதெல்லாம் அப்படி வரும். ராகு கண்டிப்பா சம்பந்தப்பட்டாதான் காணாம போவாங்க. காணாமல் போதல். ஐயா அப்ப ராகு சனி சந்திரனும் எடுத்துக்கலாம் இல்லைங்க ஐயா? சந்திரன் மனோகாரகன். அது அமைப்பை பொறுத்து இது நம்ம இதுக்குள்ள போற மாதிரி வரும். பேசிக் எல்லா ஜோதிட முறைக்கும் இதே விதிதான், பராசர சொன்னதுதான். சந்திரனால பாதிப்பு. இப்போ ஒரு கிரகத்துக்கு குருவுக்கு சந்திரன் பாதகத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. குரு ராகு சம்பந்தப்படுது, பாதகத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தா சந்திரன் இருக்காருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். பயிற்சியாவே கொண்டு போவோம். தண்ணீர் கண்டம்னு எடுத்துக்கலாமா? இன்னொருக்கா சொல்லுங்கய்யா, புரியல. குரு என்ற ஜீவனை ராகு ஆக்கிரமிச்சுக்குது. அப்போ ஜீவனுக்கு ஆபத்து. சனியும் ஏதோ 8, 12ன்னு சம்பந்தப்படுது அப்படிங்கிறப்போ அப்போ உயிருக்கு விதிக்கு முடிவு வருதுன்னு ஒரு நிலைமை வரும் பொழுது எந்த வகையில அந்த முடிவு வந்திருக்கும்? பாதகத்துல எது இருக்கு? எதுக்கு பாதகத்துல? லக்னத்துக்கு பாதகத்திலயா இருக்கலாம், அல்லது குருவுக்கு. நம்ம நாடி முறைப்படி பார்த்தா ஜீவன் என்ற குருவுக்கு பாதகம். என்ன பாதகத்தை உருவாக்குறது தானே நம்ம சொல்லணும். அப்ப சந்திரன் பாதகத்தை உண்டாக்குதுன்னா அவர் எங்கேயாவது குளிக்க போய் குற்றாலத்துக்கு போயிட்டு பாக்குறோம் இல்லையா? இப்ப அவங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாதகத்துல சந்திரன் இருப்பார். தண்ணீர்ல விழுந்து தவறிடுறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா பாதக வீடு நீர் வீடுகளா இருக்கும், அல்லது பாதகத்துல சந்திரன் இருப்பார். லக்னாதிபதிக்கு பாதகத்திலேயோ அல்லது குருவுக்கு பாதகத்திலேயோ நீர் ராசி அல்லது சந்திரன் இருப்பாங்க. ஜோதிடம் அவ்வளவுதாங்க. புரிஞ்சுக்கிட்டா நம்ம பாட்டுல விதி எழுதிக்கிட்டே போலாம். வேற ஐயா அப்படியே சாமியாரா போயிடுறாங்க இல்லையா? கேது குரு, கேது சனி 2 வகை சாமியார்கள். கேது குரு. கேதுதான் சாமியார். என்ன மாதிரி சாமியார்? கோயில் குளம்னு சுத்திட்டு அலையிற சாமியார் ஒண்ணு. எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க பாட்டுல யாரை பத்தியும் கவலைப்படாம சாமி கோயிலுக்கு தான் போகணுன்ற அவசியம் இல்லைன்ற மாதிரி உட்கார்ந்துருக்கவங்க ஒரு டைப். கோயில் கோயிலா சுத்துறவங்க எல்லாம் குரு கேது. சனி கேது இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நாம உண்டு நம்ம வேலை உண்டு. சனி தொழில்காரகன். தொழிலை வேற மாதிரி சொன்னா கர்மா. கர்மாவும் தொழில் தான். அகோரி சொல்லலாமா சார்? அப்படியே எடுத்துக்கலாம். செவ்வாய் தொடர்பு வரலாம் இல்லைங்க, கோவக்காரர். அகோரி கோபம் வரும்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க அவங்களா மாறி பார்த்து காரகத்தை எடுக்கணும். அகோரிங்கிறவங்க எதுவுமே எல்லாமே இறைநிலை, எல்லாமே உணவு, எல்லாமே உடல், எல்லாமே உயிர், எல்லாம் அது அப்படின்னு நினைச்சுதான் உடலை கூட சாப்பிடுறாங்க அப்படிங்கிறோம். உடலை சாப்பிடுறதுனால கோபத்தினால அவங்க உடலை சாப்பிடல. உடல் புனிதமானது, அதுவும் ஒரு உணவு தான். இப்போ கோழியை சாப்பிடும்போது நமக்காக தான் படிச்சாங்கன்னு ஒரு சிலருக்கு எண்ணங்கள் உண்டு.
கோழி ஆடெல்லாம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளை படைச்சாங்க. ஏன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு வேணுங்கிறதுனால அதையெல்லாம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளை படைச்சாங்கன்னு சொல்லி எங்கிட்டயே சிலர் பேசியிருக்காங்க. அப்போ நமக்காக அது உணவாக வந்துச்சுங்கிறப்போ எல்லாமே இறைநிலை. கோழியும் இறைநிலை தான், நம்ம உடம்பும் இறைநிலை தான். அதை ஏன் சாப்பிடக்கூடாது? சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாது? எல்லா விதிகளையும் கடந்தவங்க அவங்க அகோரிகள் என்பவர். கோபத்தினால அவங்க மனித உடலை சாப்பிடுறது இல்லை. இன்னொரு மாதிரி கூட யோசிக்கலாம். அதை எப்படி யோசிக்கலாம்னா, பற்று இருந்தா தானே நீங்க மனிதன் பாவம் புண்ணியம் இதெல்லாம் பார்ப்பீங்க. பாவம் புண்ணியம் பார்க்க கூடாதுன்னா, அதாவது அந்த எண்ணமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப மனிதன் வித்தியாசம் இல்லை அப்படின்ற ஒரு ஞானம் அவங்களுக்கு வந்துடுறதுனாலதான் இத அவங்க சவமாக பிணமாக பார்ப்பதில்லைன்னு எடுத்துக்கலாம். அதையும் கடந்து போயிட்டாங்க. எல்லாமே ஒரு பஞ்சபூதம், பஞ்சபூதத்தை சாப்பிடுறோங்கிறப்ப இதுவும் பஞ்சபூதம் தான். பிணம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அவங்க அதையும் பிணமா நினைக்கலன்னு எடுத்துக்கணும். இப்ப இதுல சுக்கம் சம்பந்தப்பட்ட நித்யானந்த மாதிரி ஆயிடலாங்கய்யா. அது ஆகட்டும், விடுங்க. ஐயா, இந்த உடலை வருத்தி ஆன்மீகத்துல ஈடுபடுறாங்க இல்லையா? இப்ப நான் 10 வருட காலமாக பாத யாத்திரை போனவங்க ஐயா. சனி ஒரு 80 கிலோமீட்டர். சனி வலுவா இருக்கும். லக்னத்துல சனி ஐயா. சொல்லிட்டோம்ல, உடல் உழைப்புன்னு வந்துட்டா சனிதான். அதுலயே பாத யாத்திரைன்னா கண்டிப்பா சனி. வாழ்க வளமுடன். நன்றி உங்களுடைய இதுக்கெல்லாம். இப்ப நம்ம விதிகளுக்கு போயிடுவோம். அடுத்து முக்கியமான ஒரு விதி விலக்கு. எப்ப விதி சொன்னாலும் அதுல ஒரு விதி விலக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதை சொன்னா அது உயர்நிலை. இதுவரையில விதிகளை உருவாக்கணும். இது மாதிரி நீங்க எல்லாத்துக்குமே விதியை உருவாக்கிட்டு போகலாம். டைவர்ஸ்க்கு விதி எப்படி உருவாக்குறது? விதி விலக்கு ஞாபகப்படுத்துங்க. நான் டைவர்ஸ்னு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. அது ஏன்னா இது வேற அடிக்கடி கேட்பாங்க, டைவர்ஸ் எனக்கு கிடைக்குமான்னு கேட்பாங்க. அது இப்பெல்லாம் நிறைய வருது. அதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். ஐயா அன்னைக்கு ஒண்ணு சொன்னாரு, சரவணன் ஐயா சொன்னதுதான். அது ஒரு கான்செப்ட் வச்சு சொன்னார். வீடு வைக்கிறதுக்கு சொன்னார் இல்லையா? அந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு சொல்லுங்க பாப்போம். திருமண முறிவு 7க்கு 6 இல்ல, 7க்கு 12. நீங்க விடை கரெக்டா சொல்லிட்டீங்க. சொன்ன விதம் மாத்தி சொல்லிட்டீங்க. விடை ரைட்டு. 7க்கு 12, அதாவது 6ஆம் பாவம். 7க்கு 6ன்னு பார்க்க கூடாது, 7க்கு 12. 7 முறிவு. 7ங்கிறது திருமண உறவு. அந்த உறவு காணாம போகுது, முறியுது அப்படின்னா அதுக்கு 12. அப்ப 6ல் இருந்தால் டைவர்ஸ் கிடைக்கலாம். அந்த நேரத்துல கோச்சாரத்துல செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் நடுவுல கேது போகணும் அல்லது ராகு போகணும். கேது போனா கண்டிப்பா துண்டிச்சிருவாரு, ராகு போனா வம்பு வழக்கா இருந்துட்டு இருக்கும். இருதார அமைப்பு அதெல்லாம் பின்னாடி வருவோம் வரிசையா. இருதார அமைப்பெல்லாம் நடத்துவேன். அது நாடியில நிறைய சொல்லுவாங்க, இந்த அப்பா அந்த அம்மா தானான்னுலாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம ஒரு சூசகமா நான் காட்டிடுவேன் பின்னாடி. ஏன்னா அதெல்லாம் தவறான ஒரு நம்ம தேவையில்லாம, ஏன்னா விதிவிலக்குகள் அங்க இருக்கும். நம்ம அதை யோசிக்காம ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே தப்பா எல்லாம் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படியெல்லாம் எடுக்க முடியும். அதுக்கு உங்களுக்கு லேசா வழி காட்டி விட்டுருவேன் பின்னாடி. இருதாரம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி, விதிவிலக்கு. இப்ப இதுல பார்த்ததுக்கு விதிவிலக்கு என்னன்னா, இப்ப ஒரு பாவம் எடுக்கிறோம், அது லக்னத்துக்கு பாதகமான பாவம். நமக்கு தெரியும் 7, 9, 11 பாதகத்துல வரும் அப்படின்ட்டு. 11ன்னு சொன்னா லாபஸ்தானமோ, அதே சமயத்துல பாதகம் இல்லா 11ன்னு எடுக்கணும். சரலக்னங்களுக்கு 11 பாதகமா வரும். ஸ்திர லக்னங்களுக்கு 9 பாதகமா வரும். உபய லக்னங்களுக்கு 7 பாதகமாக வரும். அப்படி வரும்போது
இந்த திருமணம்னா 7, 11, 3ன்னு சொன்னது மாறலாம். கொஞ்சம் முன்னாடி பின்னாடி மாறி வரும். விருலக்கணம் 7ல இருக்கும்போது நடக்கிறதுக்கு பதிலா 8ல இருக்கும்போது நடக்கலாம், அல்லது 6ல் இருக்கும்போது நடக்கலாம். அதாவது ஒரு வீடு முன்னாடி வரலாம் அப்படின்னு எடுத்துக்கங்க. இதையே திதிசூன்யம் எல்லாம் நம்ம நாடியில பாக்குறது இல்ல. இருந்தாலும் அங்க வந்தது ஏன்னா விதிவிலக்கு அப்படின்னு வரும்போது, ஐயா நீங்க சொன்ன ரூல் அப்ளை பண்ண நிறைய வந்துச்சு, ஒரே ஒரு ஜாதகத்துல மட்டும் வரல அப்படின்னா திதிசூன்யமாக அந்த குறிப்பிட்ட பாவகம் வந்து திதிசூன்யம் அல்லது காரக கிரகம் திதிசூன்யத்தில் இருந்தால். இது எதுக்காகனா எங்கேயாவது பொருந்தலைன்னா உடனே விதி தப்பு அப்படின்னு பயப்படாம, பொருந்தலைனாவே உடனே என்ன ஞாபகம் வந்துடணும், பாதகமா இருக்கணும் அல்லது திதிசூன்யமா இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளவுதான். அப்போ தசாபுத்தி மாதிரி இதை வச்சுக்கிட்டே எப்ப என்ன நடக்குங்கிறத எடுத்துடலாம். அருமையா சொல்லிட்டோம். எந்த எந்த இதுக்கு வந்து திரிகோண பாவங்களை எடுத்துக்கணும், எதுக்கு திரிகோண பாவங்களை எடுக்கக்கூடாது அப்படின்லாம் புத்தகத்துல இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல வரல. அப்படி வந்து எல்லாத்தையும் விலக்கி விலக்கி எழுதுனா புக்கெல்லாம் 1000 பக்கம் போட்ட கூட பத்தாது. அதனால நமக்கு புரியும்னு நினைச்சு அவங்க விட்டு போயிருப்பாங்க. இதோட இதை முடிச்சுக்குவோம். பிசிபி என்ற பிருகு சைக்கிள் பத்ததி நிறைவு பண்ணிக்கிறோம். நம்ம நடத்தின முறை வந்து விதியை நீங்களா உருவாக்க முடியும். திரும்ப திரும்ப வீடியோ பாருங்க, நல்லா புரியும். உங்களால பலன் அதாவது விதிகளையே உருவாக்க முடியும் உங்களால. அடுத்து நாடிக்கு நமக்கு வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா கிரக காரகத்துவங்கள். ஏன்னா நாடியில நம்ம விதிகளை எடுக்கிறதுக்கு கிரகங்களை தான் பயன்படுத்துவோங்கிறதுனால காரகத்துவங்கள் தெரியணும். சூரியன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு 4-5 காரகம் தான் சொல்ல போறேன். ஆனா சொல்றது எப்படின்னா, நான் சொல்ற ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் நீங்க ஒரு 100 காரகங்களை எடுக்கலாம். சூரியன், நான் காரகத்தை சொல்ல போறது இல்ல, எப்படி காரகத்தை உருவாக்குறோங்கிறது தான் சொல்ல போறேன். சூரிய மண்டலத்தை எடுத்துக்கங்க. சூரியன் மையமா இருக்கு. அப்ப இங்கேயே திசையில மையம் என்ற ஒண்ணு வந்துரும். சூரியனுக்கு திசை எது அப்படின்னா கிழக்குன்னு சொல்லுவோம். மையம் வாஸ்து பாக்குறப்போ மையம் அப்படின்னு ஒண்ணு வந்துரும். பிரம்மஸ்தானம் பாங்க வீட்டுல வாஸ்து பார்க்கும்போது. சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தா வாஸ்துவை இங்க கொண்டு வந்துடலாம். சூரியன் பாதிச்சிருந்தா வீட்டுல மூலஸ்தானம் பாதிச்சிருக்கும். ஜோதிடத்தில் ஜாதகத்தில் வாஸ்து சொல்லலாம், கரெக்டா இருக்கும். சரி, எல்லாமே அதையே சுத்தி வருது, சூரியனையே சுத்தி வருது அப்படின்னா சூரியன் தலைமை எல்லாத்தையும் கவர்ந்து கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. அப்போ இந்த சூரியன் ஆதிக்கம் இருந்தா யாரெல்லாம் தன்னை சுற்றி இருக்கவங்கள கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சூரியனாக சொல்லலாம். இப்ப சொல்லுங்க, யார சொல்லலாம்? குடும்பத்துல ஆரம்பிச்சோம்னா தந்தையை சொல்லலாம். தந்தைக்கு பிறகு பொறுப்பெடுக்க போறது மூத்த மகன் எடுத்துக்குவாரு, அவரை சொல்லலாம். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்துச்சுன்னா மாமனார் அங்க குடும்ப தலைவர் ஆயிடுறாரு. கட்சிக்கு தலைவர், அவரு எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருப்பாரு தலைவர். தலை உடல் எடுத்துக்கிட்டா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது மூளை. உடலுக்கு ஒரு உருவத்தை தருவது எலும்புக்கூடு. சூரியன் வைட்டமின் டியை தருது, அப்ப எலும்பு. வைட்டமின் டி
சூரியன் இல்லைன்னா எந்த ஒரு தாவரமோ இருக்காது, தாவரம் இல்லைன்னா விலங்கு இல்லை, விலங்கு இல்லைன்னா நாம இல்லை. அப்போ ஜீவனை உருவாக்குவது அப்படிங்கிறதுனால ஆத்மகாரகன் அப்படிங்கிறதையும் சொல்றோம் சூரியனுக்கு. இப்ப பாருங்க, ஒன்னொன்னு நான் உங்களை மனப்பாடமா சொல்லல எதையுமே, நீங்களே யோசிச்சா நிறைய எடுக்கலாம். சூரியன் எல்லாருக்கும் அப்படியே தியாகம் பண்றாரு தன்னுடைய ஒளியை, நல்லவன் கெட்டவன் யாரும் பார்க்காம. அப்போ ஒரு உண்மையான கட்சி தலைவன், உண்மையான தலைவன், ஒரு நாட்டின் தலைவன், ஒரு அரசின் தலைவன், ஒரு குடும்பத்தின் தலைவன் தன்னலம் பார்க்காம செய்வாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்ப தன்னலமின்றி உதவுவர்கள், தொண்டு செய்பவர்கள் எல்லாம் சூரியனுடைய ஆதிக்கமாக கருதலாம். தொண்டு மனப்பான்மை உள்ள எல்லாரையும் சூரியனாக எடுக்கலாம். நேர்மை கூட எடுத்துக்கலாங்க. நேர்மை, அப்புறம் கரெக்டா இந்த டைமுக்கு சூரிய உதயம்னு பஞ்சாங்கத்துல போட்டு இருந்துச்சுன்னா அந்த டைம்ல சூரியன் உதயம் ஆயிடுவார். நம்மள மாதிரி பஞ்ச் வைக்கிறதுக்கு 2 நிமிஷம் லேட் ஆச்சு, 5 நிமிஷம் லேட் ஆச்சு மாட்டார். பஞ்சுவாலிட்டி, காலம் தவறாமை, இப்படி எடுத்துக்கிட்டே போலாம். அதான் சொல்றேன், காரகங்களை எப்படி எடுக்கணும் நீங்க அப்படியே யோசிங்க. சூரியன் பக்கத்துல யாராவது போக முடியுமா? நமக்கு வேண்டிய ஒளி எல்லாத்தையும் அவர் தராரு, அவர் பக்கத்துல யாராவது போக முடியுமா? பாருங்க, அம்மா இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, பக்கத்துல யாராவது போக முடியுமா? தலைமை எல்லாத்துக்கும் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. கட்சிக்காரங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எல்லாம் ஓடி செஞ்சாங்க. ஆனா அவங்க பக்கத்துல போக முடியுமானா பக்கத்துல போக முடியாது. சூரியன் பக்கத்துல யாரும் போக முடியாது. தலைமை. இப்படி காரகங்களை யாருக்கிட்ட யாரும் நெருங்க முடியலையோ அவங்கள சூரியனாக எடுத்துக்கலாம். எதை மையமாக கொண்டு எல்லாம் இயங்குகிறதோ அதை சூரியனாக எடுக்கலாம். இப்ப டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு, கலெக்டர் தான் தலைமை. எல்லா அலுவலகங்களும் இப்ப பிடபிள்யூல இருந்தா அவரு அதுல இருக்க கலெக்டருக்கு ஈக்குவலா அந்த மாவட்டத்துல இருக்க எல்லாரும், எல்லா இன்ஜினியரும் அவங்க கண்ட்ரோல்ல வருவாங்க. இபி எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இருந்தாலும் இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒரு பார்வை, கலெக்டர் யாரையும் ஒன்றும் கலெக்டர் கைடன்ஸ் தான் கொடுக்க முடியும். ஒரு இபியில ஒருத்தர் ஏதாவது பண்ணோம்னா அந்த கிட்ட தான் கூப்பிட்டு அவர் மேல ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லாமே தவிர, இப்ப பள்ளியில ஏதாவது ஒண்ணுன்னா சிஓ கூப்பிட்டு ஒரு மேல எடுங்கன்னு சொல்லாம கலெக்டர் எடுக்க முடியாது. இருந்தாலும் தலைமை, அப்ப எல்லாம் அதுல வந்துருவாங்க. ஒரு தலைமை அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு சின்ன ஆபீஸ்னா அங்க யாரு ஹெட்டோ அவங்க. இப்ப காரகங்கள் பக்கம் பக்கமா எழுதிக்கிட்டு போலாம், அவ்வளவு நமக்கு தேவையா? தலைமை, தொண்டு, தியாகம் இதெல்லாம் எங்க வருதோ அதெல்லாம் சூரியனா எடுத்துக்கலாம். தலைன்னு வந்தா தலைப்பாகை, இதுக்கு மேல கொண்டு வரதெல்லாம் நம்ம கிரீடம், அதெல்லாம் நம்ம சும்மா இது அது எப்படின்னா அந்த பக்கங்கள் அதிகமாக்குறதுக்காக சொல்லிட்டு போறது. இதயத்தை கூட எடுத்துக்கலாம். ஆமா, ரத்த சுற்றோட்ட மண்டலத்துக்கு அது தலைமை, ரத்தத்தை சுற்றி ஓட வைக்கிறதுனால அது தலைமை. வாழ்க வளமுடன். இதயம், மூளை சொல்லிக்கிட்டே போலாம். கண்ணு, வலது கண்ணு, இடது கண் சந்திரன் அப்படின்ட்டு வரும். சரி, அடுத்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் அந்த லாஜிக் சொல்லிட்டேன். இதை பயன்படுத்தி தலைநகரம், ஒரு நாட்டின் தலைநகரம் சூரியன், ஒரு மாநிலத்தின் தலைநகரம் சூரியன், ஒரு மாவட்டத்தின் தலைநகரம் சூரியன், இப்படியே கொண்டு போலாம் காரகமாக. ஒரு அலுவலகத்தின் தலைநகரம் சூரியன், இப்ப டெல்லினா சூரியன் சொல்லலாம். இப்படி அதான் சொல்லிட்டு போனா ஒரு கிரகத்துக்கு மட்டும் காரகம் 2-3 நாளைக்கு நடத்தலாம். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஒண்ணுமே கிடையாது, பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை. நம்ம யோசிக்க தெரிஞ்சா போதும். அடுத்து சூரியனுடைய மற்ற இது பாத்தீங்கன்னா நெருப்பு. இன்னொரு விஷயம் கொடுத்துடலாமா? தாது, மூலம், ஜீவன் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் அருமையா எடுக்கலாம். தாது, மூலம், ஜீவன். இந்த சூரியன் மூலம்,
ஒளி மூலம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அர்த்தத்துல இந்த மூலம் இல்லை. தாது மூலம் ஜீவன் விளக்கம் சொல்லிடுறேன். தாதுனா ஏறத்தாழ நம்ம தாது, அந்த தாது பொருள் அல்ல, ஆனா அந்த குணம், கிரகங்களை, ராசிகளை, தாது மூலம் ஜீவன். நம்ம எப்படி சரம் ஸ்திரம் உபயம் சொன்னோமோ நெருப்பு நிலம் காற்று நீர் பிரிச்சமோ அது மாதிரி தாது மூலம் ஜீவன் அப்படின்னு பிரிப்போம். ராசிக்கும் சொல்லிடுறேன். மேஷத்தில் இருந்து அப்படியே தாது மூலம் ஜீவன் வரிசையா போயிடுங்க. ஒன்னொன்னுக்கு எதிர்பார்க்காதீங்க. அது மாறாது, வரிசை மாறாது. ராசியை பொறுத்தவரையிலும் கிரகங்களுக்கு வரிசையா வராது. தாது மூலம் ஜீவன், தாது மூலம் ஜீவன், தாது மூலம் ஜீவன், தாது மூலம் ஜீவன், அப்படியே வந்துடும். தாதுன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டெஃபினேஷனை புரிஞ்சுக்குங்க. இது எங்க பயன்படும்னா, என்ன படிக்கலாம்னு கேட்பாங்க. அந்த இடத்துலயும் என்ன மாதிரி உற்பத்தி, ஒரு தொழில் செய்யலானா என்ன தொழில், அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு இந்த தாது மூலம் ஜீவன். தாது உயிர் இல்லை, இனப்பெருக்கம் இல்லை, இடப்பெயர்ச்சி இல்லை. இந்த மூணு தான், இதை வச்சுதான் வகைப்படுத்துறோம். உயிர், இனப்பெருக்கம், இடப்பெயர்ச்சி, இந்த மூணுமே இல்லை தாதுக்கு. இப்ப உதாரணம் நீங்களே சொல்லுங்க. உயிர் இல்ல, முட்டை சார். முட்டையில உயிர் இல்லையா? லகான் முட்டை, அந்த ஒளி இருந்தா தானே. சரி, அது கொஞ்சம் விவாதத்துக்குரியதுதான். ஏன்னா முட்டையை சரியா வச்சிருந்தோம்னா அதுக்குள்ள இருந்து குஞ்சு வருது. அப்ப உயிரில் அழுகின முட்டையை வேணா சொல்லலாம். நீங்க சொல்றது அழுகிய முட்டை. ஆனா நீங்க சொன்ன பதில் உண்மையிலே நல்ல ஒரு இதுதான். அதனால தயங்க பேசுங்க, நிறைய பேசுங்க எல்லாருமே, தயங்காம. நம்மளை பொறுத்தவரையிலே பேசாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியலன்னா தெரியல, நாளைக்கு சொல்றேன் படிச்சுட்டுன்னு கூட சொல்லிட்டு போயிடுவேனே தவிர. ஏன்னா இப்ப பாருங்க, அருமையான கேள்வி, அருமையான பதில், சிந்திக்க வைக்குது. முட்டையை எப்படி எடுத்துக்கிறது? இது தாதுல வருமா வராதா? கருமுட்டை தானே. அழுகின முட்டையா இருந்ததுன்னா அது தாதுல சேர்த்தலாம். அழுகாத முட்டையில உயிர் இருக்கு. அது முறைப்படி வச்சிருந்தீங்கன்னா வளரும், குஞ்சா மாறிடும். கோழி குஞ்சாவோ அல்லது ஏதோ பறவையினுடைய குஞ்சாகவோ மாறிடும். அதனால முட்டை அப்படின்னு சொன்னா அது தாது அல்ல. அழுகிய முட்டை அல்லது அவிச்ச முட்டை, அவிச்சதுல உயிர் இல்லை, அது நகர்ந்து போகாது, இனப்பெருக்கம் செய்யாது. அப்போ அது தாது. கல்லு மண்ணு தான் சொல்லலாம். தாதுக்கு என்ன சொல்ல முடியும்? கல்லு மண்ணு உலோகங்கள் கம்பி அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போலாம். தாது, சிமெண்ட், தாது பொருட்கள். மூலம். மூலம் என்பது என்னன்னா, உயிர் இருக்கும், இனப்பெருக்கம் இருக்கும். உயிர்னா வளர்ச்சி இருக்குன்னு அர்த்தம். நீங்க வளர்ச்சின்னு கூட போட்டுக்கலாம். உயிர் இருக்கும், இனப்பெருக்கம் இருக்கும், இடப்பெயர்ச்சி இருக்காது. மரம் ஐயா. வாழ்க வளமுடன், கரெக்டா சொல்லிட்டீங்க. தாவரங்கள்னு பொதுவா சொல்லிடலாம் இல்லையா? மரம், செடி, கொடி இதெல்லாம் இனப்பெருக்கம் செய்யும், வளரும். அதே நேரத்துல இடப்பெயர்ச்சி அடையாது. இடப்பெயர்ச்சினா கொடி போகுதே சார்னா அந்த வேர் இருந்த இடத்துல தான் இருக்க போகுது, அடிமரம் இருந்த இடத்துல தான் இருக்கும், அது நகர்ந்து போகாது. அதனால அது மூலம். நம்மெல்லாம் ஜீவன், விலங்குகள், இதுக்கு என்ன இருக்கும்?
இனப்பெருக்கம் இருக்கும், இடப்பெயர்ச்சி இருக்கும், உயிர் இருக்கும் அல்லது வளர்ச்சி இருக்கும்னு எடுத்துக்கலாம். எப்பவுமே ஒரு ரூல் நடத்துனா, ஒரு தியரி நடத்துனா அப்பவே ப்ராப்ளம் போட்டு பார்க்கணும், ப்ராக்டிகல் செய்யணும், அப்பதான் புரியும். ஸோ இப்போ அப்ளிகேஷன் பார்த்துருவோமா? மேஷ ராசி என்ன ராசி? தாது. நெருப்பு ராசி. தாது. தாது. தாது மூலம் ஜீவன். மேஷம் தாது, ரிஷபம் மூலம், மிதுனம் ஜீவன், கடகம் தாது, தாது. சிம்மம் மூலம். இப்போ ரிஷபத்துல ஒரு கிரகம் இருக்கு. கிரகங்களுக்கு இன்னும் நான் கொடுக்கல, அதனால அங்க ரிஷபத்துல வந்து ஒரு தாது கிரகம் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஏன்னா அது டைம் முடிய போகுது. இப்ப நான் கிரகத்தை சொன்னா வரிசையா புரியுற மாதிரி சொல்லணும். ஒரு கிரகம் ரிஷபம் என்ன ராசி? மூலம். நிலராசி. மூலம். நிலராசி. மூலம். மூலம். நம்ம இங்க தாது மூலம் ஜீவன் மட்டும்தான் பேசுறோம். அந்த மூணுக்குள்ள சொல்லுங்க. ரிஷபம் வந்து மூலம். அங்க ஒரு தாது ராசி நிக்குது, தாது கிரகம் நிக்குது. அவர் தான் தொழிலுக்கு காரகன் அப்படின்னு வச்சுக்குவோம். அதாவது 10ஆம் அதிபதி. இப்ப இவர் வந்து என்ன தொழில் செய்யலாம்னு அந்த ஜாதகர் கேட்கிறார். 10ஆம் அதிபதி தொழிலுக்கு காரகன் ரிஷபம் என்ற மூலம் ராசியில நிக்கிறாரு. அந்த தொழிலுக்கு காரகன் வந்து தாது. இப்ப எப்படி எடுக்கணும்? மூலத்தில் தாது. இதாங்க லாஜிக். மூலத்தில் தாது. அது எப்படிங்க மூலத்தில் தாது வரும்? சொல்லுங்க. ரொம்ப ஈஸி, ஜாலியா இருக்கும். இப்படி எடுத்தோம்னா உங்களுக்கு அப்படியே இன்னைக்கு சந்தோஷமா தூக்கம் வரும். மூலத்தில் தாது எடுங்க. மூலங்கிறது தாவரங்கள். காய்கறி வியாபாரம் பண்ணாங்க. கரெக்ட் தான். இன்னும் கொஞ்சம் தாது சுத்தமா டெட்டா எடுக்கும். அவ்வளவுதான். விவசாயம் சார்ந்தது. விவசாயம் சார்ந்தது. ஏன்னா நெல்லுல வந்து அது நெல்லு போட்டா முளைச்சுதான் வரும். அரிசின்னு வச்சுக்கோங்க. அரிசி நெல்லு கூட ஜீவன் கூட போகும். மூலம் என்ற மூலம்ங்கிறது நெல் பயிர் மூலம் இல்லையா? தாவரங்கள் வந்து மூலம். அதுல இருந்து வர்ற அரிசி வந்து தாதுதான். ஏன்னா அதுக்கப்புறம் அது இடப்பெயர்ச்சியோ வளர்ச்சியோ இனப்பெருக்கமா. நெல்லு கூட இனப்பெருக்கம் அடையும். இப்ப நெல்லு வியாபாரம்னு சொல்ல முடியாது, அரிசி வியாபாரம்னு சொல்லலாம். இப்போ மூலத்தில் தாது எப்படி வருது பாத்தீங்களா? மூலத்தில் தாது. இன்னும் பிரிக்கலாம். இன்னும் எப்படி பிரிக்கலாம்? ராசியை பிரிக்கலாம்னா திரிகோணம், அதாவது திரைக்காணம் பிரிச்சு அதுக்குள்ள திரும்ப கொண்டு வரலாம். அது அந்த அளவுக்கு வேண்டாம். இப்போ அது நம்ம உயர்நிலை வகுப்பு சும்மா ஒரு நாள் முன்ன போட்ட மாதிரி போட்டுக்குவோம். ரொம்ப போனா எல்லாருக்கும் குழப்பம். அதை இங்க அந்த அளவுக்கு போக வேண்டாம். சரி, இப்போ மூலத்தில் தாது எப்படி எடுக்கிறதுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு இல்லையா? நீங்க பர்னிச்சர் சொன்னீங்க, அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா தாவரம் என்ற இது இறந்துருது. மரம் இப்ப வந்து தாதுவா மாறிடுச்சு. உயிரோட இருக்கும்போது அது மூலம். அதை வெட்டிட்டோம்னா அது விறகு ஆயிடுச்சுனாலோ அல்லது மரம் ஆயிடுச்சுன்னா, அதாவது பலகை ஆயிட்டாலோ அது வந்து என்னது? தாதுதான். தாதுவாயிருது. மண்ணாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப அது தாதுதான். இன்னும் ஒரு உதாரணம் மட்டும் நீங்க சொல்லுங்க பாப்போம். ஜீவனில் தாது, அதுக்கு என்னன்னு சொல்லுங்க. ஜீவனில் தாது.
சொல்ற மாதிரி மட்டனு கோழிக்கு இது இதெல்லாம் கருவாடு ஆட்டுக்கறி, கோழிக்கறி, ஆட்டுக்கு கருவாடு இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கலாம். மரம் எடுத்துக்கலாம். ஃபர்னிச்சர் எடுத்துக்கலாம். சாரி, அது ஜீவனில் வராது. மூலத்தில் ஜீவன்ல வராது. ஜீவனில் வராது. மூலத்தில் மரம் வந்து மூலத்தில் தாது. ஆமாங்க ஐயா, மூலத்தில் தாது தான் பர்னிச்சர்ஸ் எல்லாம் வரும். ஜீவனில் தாது பால் சொல்லலாம். பால் சொல்லலாம். தாதுன்னா மண்பொருள் மாதிரி நினைக்க கூடாது. அதுக்கு இந்த டெபினேஷன் வச்சுக்கணும். உயிர் இருக்கா, வளருமா, இனப்பெருக்கம் செய்யுமா, இடப்பெயர்ச்சி அடையுமா, இதெல்லாம் இல்லைன்னா அது தாது. இதே மாதிரி இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இன்னைக்கு ஹோம்ஒர்க்கு ஒன்னொன்னா ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு நமக்கு முன்னாடி என்ன இருக்கு, எனக்கு முன்னாடி லேப்டாப் இருக்கு, இது என்ன? தாது தான். தாதுவில் தாதுன்னு வேணா வச்சுக்கலாம். தாதுவிலேயே திரும்ப தாதுவாய் இருக்குன்னு வச்சு தாதுன்னு வைக்கலாம், தாதுவில் தாதுன்னு வைக்கலாம். தாதுவில் தாதுக்கு அர்த்தமே இருக்காது, ஏன்னா அது முன்னாடியே தாது. காம்பினேஷன் வர்றத நம்ம பார்த்துக்கணும். ஜீவனில் தாது எடுக்கலாம், மூலத்தில் தாது எடுக்கலாம். தாதுவில் மூலம் வருமா? உயிர் இல்லை இல்ல, உயிர் இல்லாததுல இருந்து வருமா? இல்ல, தாதுவில் மூலம் உங்களுக்கு அது அப்படி யோசிக்கலாம். ரைட்டு தான். அது தாது மாதிரி இருக்கு, அதுல வந்து ஆனா அது எப்படி மூலம்னு சொல்ல முடியும்? தாதுவில் ஜீவன் வேணா சொல்லலாம். உரம் எடுக்கலாம் இல்லைங்க, அது வளருது. முட்டை வாங்குறோம், அப்ப அது வளருது இல்லைங்க, குஞ்சு வெளி வருது இல்லைங்க. அப்ப இடப்பெயர்ச்சி இருக்குல்ல, இடப்பெயர்ச்சி இருந்துச்சுன்னா அது என்னது? ஜீவனா மூலமா? இடப்பெயர்ச்சி வந்து ஜீவன். கோழிக்குஞ்சு ஓடி போகும்ல, ஆமாங்க. அப்ப ஜீவன் தானே வரும், மூலம் வராதே. சரி, தாவரங்கள் வளர்வதற்கு உரம்னு வேணா எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அப்படி வந்தா இப்படிதான் எடுக்கணும். ஒரு ஜீவனை வளர்க்கக்கூடிய தாது. ஏன்னா தாதுல இருந்து ஜீவன் வர முடியாது. ஜீவனை வளர்க்கக்கூடிய, மூலத்தை வளர்க்கக்கூடிய தாது அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ மூணையும், தாது, மூலம், ஜீவன், இதையும் வேற வேற காம்பினேஷன் போட்டு யோசிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து அப்போ இன்னைக்கு கிரக காரகத்துவங்கள் ஒன்றை வந்து தெளிவா சொல்லிட்டோம். அப்ப மற்ற காரகத்துவங்களை நீங்க கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். நான் என்ன அடிப்படையா உங்களுக்கு பலன் எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை மட்டும் சொல்லிட்டு, நாடி முறைக்கு என்ன தேவையானதை மட்டும் சொல்லிட்டு வந்துடுவோம். இப்ப சூரியன் மீண்டும் எடுத்தோம்னா, தந்தை, மூத்த மகன், மாமனார், தலை, மூளை, வலது கண், இதயம், முதுகுத்தண்டு, எலும்புகள். இந்த அளவுக்கு போகுது. சந்திரன், புதுசா வர்றவங்க என்ன எழுதிக்கீங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியும். அது இடது கண், இரத்த ஓட்டம். ரத்தம்னா செவ்வாய் நினைச்சிட்டு இருப்பீங்க. செவ்வாய் வந்து வெட்டுக்காயத்தில் வெளியேறும் ரத்தம் தான் செவ்வாய். உடல்ல ஓடுற ரத்தம், இரத்த ஓட்டம் சந்திரன் தான். மார்பகம், அதாவது தாய்மார்களின் மார்பகம், ஏன்னா பால், அது பால் ஊட்டுது, அதனால. கர்ப்பப்பையும் எடுத்துக்கலாம் இதுல, கர்ப்பப்பை. உறவுகள் அப்படின்னு வந்துட்டோம்னா, தாய், மாமியார், மூத்த பெண்கள், திருமணமான அல்லது தாய்மை அடைந்த மூத்த பெண்கள். மற்ற காரகங்கள் சொல்லணும் அப்படின்னா, இது தேய்ந்து வளருது. தேய்வது ஒரு அவமானம்.
இப்ப தேய்பிறை சந்திரன் சம்பந்தப்பட்டா ஒரு அவமானம், ஒரு மறைதல். ஏன்னா அதுவும் ராகு மறைத்தல், இது தேய்தல். தேயறதுனால ஒரு நாள் மறையும். அதனாலதான் சந்திரனை வெளிநாட்டுக்கும் சொல்றாங்க. வெளிநாட்டுக்கு சந்திரன் எடுத்தது இன்னொரு காரணம். அந்த காலத்துல வந்து நம்ம நாடுகள், தமிழ்நாட்டுல நாடுகள் சேர, சோழ, பாண்டிய அதெல்லாம் இருந்துச்சுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லைகள் வந்து மேக்சிமம் ஆறுகளா தான் இருந்துச்சு. ஆறு தாண்டுனா வெளிநாடு போறான்னு அர்த்தம். அப்ப ஆற்றை குறிக்கக்கூடிய சந்திரன் சம்பந்தப்பட்டா வெளிநாடு போனா அப்படின்னு எடுத்தாங்க. அதனால இப்ப கடலை தாண்டுற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. சந்திரன் அதனாலதான் காரகமா வந்துச்சு. அப்ப வெளிநாடு, நீர்நிலைகள், இதுக்கெல்லாம் சந்திரனை காரகமாக சொல்லலாம். பால், பால் பொருட்கள், இதெல்லாம் சந்திரன். செவ்வாய், வீட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா சூரியன் வந்து மையம் அப்படின்னு சொன்னா மூல, அதாவது என்ன சொன்னோம், வீட்டின் மையம், அதுக்கு இன்னொரு பேர் சொன்னனே, பிரம்மஸ்தானம். இன்னொன்னு, நீங்க சந்திரன் பாதிப்படைந்திருந்தால் பாத்ரூம்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். நீர் புழங்குற இடமெல்லாம் அவ்வளவுதான். பாத்ரூம், அதாவது குளியல் அறை, டாய்லெட் இல்ல, குளியல் அறையை குறிப்பார். அடுத்து செவ்வாய் வந்து சகோதரன், முக்கியமா நாடியில இளைய சகோதரம். அங்கேயும் இளைய சகோதரன் தான், இங்கேயும் இளைய சகோதரன் தான். ரத்தம், சந்திரனுக்கு இடது கண் சொல்லிட்டேனா, இடது கண் மனம், மனசு, மனசு, இடது கண் தாய், மாமியார், இதெல்லாம் சொல்லிட்டோம். செவ்வாய்க்கு வந்து சகோதரன். இது எங்க பயன்படும் பாத்தீங்கன்னா, நாடி முறையில இரட்டை குழந்தை பிறகுது அப்படின்னா, 2 ஆண் குழந்தை அப்படின்னா, ஏன்னா இரட்டை கேட்டீங்களா இல்லையா, 2 ஆண் குழந்தை இரட்டை குழந்தையா பிறக்குதுன்னா, அது நான் பலன் எடுக்கும்போது திரும்ப சொல்லுவேன். இருந்தாலும் காரகங்கள் வரும்போது எங்க பயன்படுதுன்னு தெரியணும். முதல் குழந்தை குரு, குருவை வச்சு பார்க்கணும். 2வது ஆண் குழந்தைனா செவ்வாயை வச்சு பார்க்கணும். 2வது ஆண் குழந்தைக்கு, 2வது இல்லை, 2 குழந்தை, முதல்ல பிறந்த 2மே ஆண் குழந்தையா இருந்தா முதல்ல பிறந்த குழந்தைய குருவும், 2வது பிறந்த ஆண் குழந்தைக்கு செவ்வாயும் காரகமாவாங்க. 2 குழந்தை ஜாதகம் இருந்ததுன்னா நீங்க அதை வச்சு பாருங்க. 2மே பெண்ணாக இருந்தால் முதல்ல சுக்கிரன், அடுத்து புதன் எடுத்துக்கணும். 3 பெண்ணா இருந்தா அப்படியே போகும். அது அங்க பலன் வரும்போது வருவோம். செவ்வாய் நிலம், யூனிஃபார்ம்டு சர்வீஸ், ராணுவம், இதெல்லாம் எடுத்துக்கலாம். புதன் கரண்ட் எடுக்கலாமாயா? ஆழமா எடுக்கிறதெல்லாம் நீங்க செவ்வாய்க்கு வந்து கரண்ட் எடுக்க மாட்டோம். செவ்வாய் நெருப்பு வேணா எடுத்துக்கலாம், ஆயுதம் எடுத்துக்கலாம். செவ்வாய் வந்து ஆயுதம், நெருப்பு, யூனிஃபார்ம் சர்வீஸ். கரண்ட்டுக்கு வந்து சிலர் சொல்றாங்க, ஆனா அது நெருப்புங்கிறத வச்சு வேணா சொல்றாங்களே தவிர அப்படி எடுக்கக்கூடாது. கரண்ட் வந்து நுண்ணிய துகள்களின் ஓட்டம். அப்படி பார்க்கும்போது கேதுவை எடுக்கலாம், ராகுவை எடுக்கலாம், அந்த மாதிரி எடுக்கலாம். நெருப்புங்கிறத வச்சுட்டு மின்சாரமும் ஒரு நெருப்புங்கிற முறையில சிலர் வந்து எடுக்கிறாங்க. புதன் தாய்மாமன், 3வது குழந்தை, வீட்டு மனைகள், தகவல் தொடர்பு, இப்ப செவ்வாய் வந்து புருவம், பல்லு, மீசை, நகம். நகம் ஒரு ஆயுதம்ங்கிற முறையில் கேதுன்னு எடுப்பாங்க.
புருவம், மீசை, பல்லு. செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தா பல்லு வரிசையா இருக்காது. செவ்வாய் வக்ரமா இருந்தாலோ பாதகத்துல இருந்தாலோ பலன் எடுக்கிறதையும் பார்க்கணும் இல்லையா, இருந்தா அந்த மாதிரி ஆகும். பல் வரிசையா இருக்கா, பல்லு அழகா இருந்துச்சுன்னா செவ்வாய் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். நல்லா சுக்கிரன் சேர்க்கை இருந்ததுன்னா பல்லு அழகா வெள்ளையா பளிச்சுன்னு இருக்கும். புதனுக்கு வந்து பெரிய காரகங்கள் நாடியில தேவைப்படாது. ஏன்னா தாய் மாமனை பத்தி அதிகமா பார்க்க மாட்டோம். படிப்பு, கல்வியின் காரகன், அதை எடுத்துக்கணும். கல்விங்கிறப்போ செவ்வாய் வந்தா என்ஜினியரிங் வந்துடும், காதல், சிவில் வந்துடும் செவ்வாய்க்கு. புதனுக்கு காதல், நட்பு, தூது, கம்யூனிகேஷன்னா எல்லா வகை கம்யூனிகேஷன். நீங்க பேப்பரா இருக்கலாம், மல்டிமீடியால எல்லா மீடியாவும் ஒண்ணுன்னா சொல்லி பக்கத்தை அதிகமாக்குறதுக்கு. தகவல் தொடர்புனா புறாவுல இருந்து, அந்த காலத்துல புறா விட்டாங்க, ஒரு புறாவுக்கு ஒரு போராடாங்கிற மாதிரி புறாவில் ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்க வாட்ஸ்அப் வரையிலும் அதே தான். செல்போனு, வாட்ஸ்அப்பு, டெலிஃபோனு, இதை வரிசையா சொல்லிக்கிட்டு போனா இந்த கிளாஸ்ல 4 பக்கம் கொடுத்தாங்கன்னு சொல்லிக்கலாம். தகவல் தொடர்பு, கை காட்டுறீங்க, இப்படி கூப்பிடுறீங்க, கை புதன், கையில இப்படி வாங்கன்னு கூப்பிடுறோம், கை புதன் ஆயிடுது. கழுத்து இணைப்பு பகுதி, இணைப்பு நரம்பு, சருமம். ஏன்னா சரும நோய்கள் சொல்லும் போது நம்ம புதனை எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஜாயிண்ட், கழுத்து, இதெல்லாம் ஜாயிண்ட் எல்லாமே வந்துரும். ஜாயிண்ட் வந்து புதன் முழுமையா செவ்வாய் வரும் சார். கழுத்து மடக்கு இதெல்லாம் வந்து செவ்வாய். கழுத்து வந்து 3ஆம் பாவம்ங்கிற முறையில 3ஆம் பாவ அதிபதி காலபுருஷனுக்கு புதன்கிறதுனால வருதுங்கய்யா. அது முழுமையா சொல்லாம புதன் வந்து கழுத்துன்னு சொல்லிவிட்டாங்க. புதனை ஏன் கழுத்துக்கு வருதுன்னா, காலபுருஷனுக்கு 3ஆம் பாவம் கழுத்து, காலபுருஷனுக்கு 3ஆம் பாவம், பொதுவா 3ஆம் பாவம் கழுத்து, தலை 1ஆம் பாவம், முகம் 2ஆம் பாவம், கழுத்து 3ஆம் பாவம். காலபுருஷனுக்கு 3ஆம் பாவம் மிதுனம், மிதுனத்தின் அதிபதி புதன்கிறதுனால கழுத்துக்கு அதிபதி புதன் கொண்டு வந்துட்டாங்க. சரியா? அதனால முழுமையா வந்து கழுத்துக்கு அவர் தான் அதிபதினு நம்ம அது தவறுன்னு சொல்லல. ஆனா அதுல விஷயம் எப்படி இருக்கு, இதை வச்சுதான் கொண்டு வராங்க. சருமத்துக்கு முழுமையா இவர் தான் காரகன், புதன் தான். ஆனா கழுத்துக்கு அவர் தான் காரகன்னு முழுமையா கொண்டு போக முடியாது. காலபுருஷனுக்கு அப்படிங்கிற முறையில அவர் எடுத்துக்கலாம். ஐயா சொன்னார் இல்லையா, எந்த பாகமெல்லாம் அப்படி மடங்குதோ அதெல்லாம் செவ்வாய். அது என்ன தத்துவத்துல, ஜாயிண்ட் என்ன தத்துவத்துல வந்துச்சுன்னா, செவ்வாயினுடைய நட்சத்திரம் 3 நட்சத்திரத்தையும் பாருங்க. இந்த வீட்டுல 2, அந்த வீட்டுல 2 பாதம் இருக்கும், பாதியா இருக்கும். அப்போ ஜாயிண்ட் எல்லாம் செவ்வாயும் குறிக்கும். செவ்வாய் வந்த காரணம் அதுதான். இப்படி வந்து எடுத்துக்கிட்டு போகலாம். ஸோ இப்போ காரகங்கள் சொன்னா வேகமா சொன்னா சரியா வராது. இதோட இந்த காரகங்களை முடிச்சுக்கிட்டு நாளைக்கு மீண்டும் காரகங்களை தொடர்ந்துடுவோம். சூரியன், சந்திரன், செவ்வாய் பார்த்துருக்கோம், புதன் பார்த்துட்டோம். இப்பதான் புதன் எங்க போய் நிற்கிறாருன்னு பார்த்துட்டு கல்வி என்ன வகை கல்வியா இருக்குங்கிறத தாது மூலம் ஜீவன் பயன்படுத்தினீங்கன்னா அவர் தாவரவியல் படிப்பாரா, விலங்கியல் படிப்பாரா, இல்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிப்பாரா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகலாம். கம்ப்யூட்டர் அந்த மாதிரி. வாழ்க வளம். வேற ஏதாவது 1-2 கேள்விகள் இருந்தால் மட்டும் கேளுங்க, வகுப்பை முடிச்சுக்குவோம். இதுவரையிலும் சொன்னதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா? ஐயா நீங்க சொன்னதுல மூலத்தில் தாது, எனக்கே லக்னத்தில் சனி ஐயா, ரிஷப லக்னம் கரெக்டா எந்தே சொல்லிட்டீங்க. நான் ஒரு 20-25 வருட காலமாக உயிரற்ற பொருட்களை வந்து வெட்டி எல்லாத்தையும் ஒரு டிஸ்பிளே சைன் போர்ட்ஸ் பண்றேன் ஐயா, விளம்பர தொழில்.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு ஐயா. நன்றி ஐயா. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஒரு விதியை சொல்றோம், அதுக்கு இங்கே மனசார வந்து சரியா வருதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு இல்லையா? அதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன். அப்பப்ப நீங்களும் கரெக்டா சொல்லிட்டே வர்றீங்க உங்க இதுல எல்லாமே. ஒவ்வொரு வகுப்புலையும் ஒரு விதி சொன்னோடனே இந்த விதி வருதுங்கன்னு சொல்லிடுறீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி 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 நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா. நன்றி நன்றி. ஐயா, வாழ்க வளமுடன். நல்லபடியா பயணிச்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னமும் நல்லா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். இறையருளும் குரு அருளும் நம்ம எல்லாருக்கும் துணை இருக்கட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.